சின்ன சின்ன தியேட்டர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த தியேட்டர்கள் எல்லாம் இப்போ வர அந்த படங்கள் வந்து மாறாம ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு படத்துடைய ஒரு வசூல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதா இருக்கு. கேரளால வரிசையில இப்ப பார்க்கும்போது வந்து நம்பர் 1ல இருக்கிறது எப்பவுமே தளபதி தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் இப்படி வரிசையா நிறைய படங்கள் எல்லாம் அந்த இடத்துல கூட நம்முடைய அஜித் படம் வந்து இடம் பெறாது. 10வது வரிசையிலே இல்ல. இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த 10வது வரிசையில இந்த குட்பே டக்லி படம் வந்து வசூல் வந்து இடம்பெறுமான்னு சொல்றாங்க. அப்படித்தான் வசூல் வந்திருக்கு. இப்போ குட்பே டக்லி படம் வந்து 12 கோடி மேல வசூல் கடந்து விட்டதான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிய தாண்டிட்டானா அந்த 10வது இடத்துல வந்து குட்பே டக்லி படம் வந்து உட்காருமான்னு சொல்றாங்க. கேரளால இன்னும் வசூல் அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கு இந்த படத்துக்கு அஜித்துக்கு ரொம்ப ஒரு மார்க்கெட் வசூல் வந்திருக்கு அப்படின்னு கேரளால சொல்லப்படுது. சிங்கப்பூர்ல இப்போ 20-25 கோடி கிட்ட சிங்கப்பூர்ல வந்து வசூல் பண்ணிருக்கு. மலேசியாலே அதே மாதிரி தான். இப்படி வெளிநாட்டுல பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் இந்த படம் பண்ணிட்டு இருக்கு. ஜப்பான் நாட்டுல கூட இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க.